அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே 350 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. சிக்கன் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மிளகாத்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கன் கூடவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.